Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாப்டர் இஸ் த சேம் ஒன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சப்டைட்டில்ஸ் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ஆல்மோஸ்ட். இன்னைக்கு நம்ம ஃபேக் எண்ட் ஆஃப் த சாப்டரில் இருக்கோம். தட் இஸ் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மியூட்டேஷன் பார்த்தோம். மியூட்டேஷன்னா சடன் சேஞ்சஸ், அது வந்து குரோமோசோம் லெவலில் நடக்கிறதாகட்டும், இல்லை டிஎன்ஏ பேஸ் பேர் சீக்வன்ஸில் நடக்கிற சேஞ்சஸ், வேறு வேறு டைப்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மியூட்டேஷனோட இம்பேக்ட் என்னன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி டிசீஸில் தான் முடியறது. மோஸ்ட் ஆஃப் த மியூட்டேஷனல் சேஞ்சஸ் ஆர் வெரி லீத்தல் அப்படின்னு நம்ம படிப்போம். அதில் நல்லதும் நடந்திருக்கு, நிறைய வேரியேஷன் கிடைச்சிருக்கு. பட் இங்கே வந்து நம்ம என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ ஹியர் இட் இஸ் ஜெனட்டிக் டிஸார்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜெனட்டிக் டிஸார்டர். அதுக்கு கீழே வர சப்டைட்டில் பெடிகிரி அனாலிசிஸ். பெடிகிரி அனாலிசிஸ்னா என்ன, எதுக்காக இதை பண்ணுறோம்? மேபி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கண்டினியூஸாக குழந்தைகள் சரியாக பிறக்கலை, இல்லை பிறந்த உடனே இறந்துடுது, அப்படி இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீட்டமாகவோ இல்லை அபார்ஷன் ஆகவோ, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் கட்டியிருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஃபேமிலிஸில் யாராவது இப்படி இருக்காங்களா, அது இதுன்னு கேட்டுனே இருப்பாங்க. அப்போ ஓ, அப்போ வந்து ஒரு ஒரு சார்ட் வழியாக அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அந்த சார்ட் தான் பெடிகிரி சார்ட். அதில் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். அது மேலுக்கு ஒரு சிம்பிள், ஃபீமேலுக்கு ஒரு சிம்பிள், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு சிம்பிள், உங்கள் வீட்டில் யாருக்காவது டிசீசஸ் இருந்தால் அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். நம்ம புக்கில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க பெடிகிரி சார்ட்டையே, சில சிம்பிள்ஸ் மட்டும் இருக்குது. நம்ம இதை படிப்போம். ப்ளஸ் இதனோட கண்டினியூஷனாக மெண்டேலியன் டிஸார்டர்ஸ் அண்ட் நான் மெண்டேலியன் டிஸார்டர்ஸ், தட் இஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸால் வந்ததாகவும் குரோமோசோமல் சேஞ்சஸ்ல நடந்ததாகவும் நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம டைட்டில்குள்ள போவோம். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். Pedigree analysis. The idea that disorders are inherited has been prevailing in the human society since long. அதாவது ரொம்ப காலமா இந்த மாதிரி டிசீசஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஹியூமன் சொசைட்டியில் கண்டினியூஸாக. தட் இஸ் வழி வழியாக வம்சா வழியாக வரும் நோய்கள். இது வந்து கியூர் பண்ண முடியாமலேயே போகுது. திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் சர்டன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன் ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸில் இருக்கிறதுனால இது தொடர்கதையாக வந்துகிட்டு இருக்கு. ஆஃப்டர் த ரீடிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க், த ப்ராக்டிஸ் ஆஃப் அனாலிசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ட்ரெய்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பிகன். அவர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம், அதுவும் ரீடிஸ்கவர்ட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த 3 சயின்டிஸ்ட் ரீடிஸ்கவர்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே உள்ள யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் இந்த கேரக்டரை தொடர்ச்சியாக கூட்டிக்கிட்டு வராங்க ஒரு ஜெனரேஷன்லேருந்து மற்ற ஜெனரேஷனுக்கு. Since it is evident that control crosses that can be performed in pea plant or some other organisms are not possible in case of human beings, study of the family history about inheritance of a particular trait provides an alternative. See, பிளான்ட்ல அப்படியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்ட்ரோலில் வச்சு பண்ணுறோம், இதெல்லாம் சாத்தியம். ஆனால் ஹியூமன் பீயிங்கில் இது சாத்தியம் இல்லை. அப்படின்னும் போது நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை நோண்டி தெரிஞ்சுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அதுதான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரைட். ஏதாவது ஒரு ஒரு சில நேரங்களில் குழந்தைகள் உடம்பு ஃபுல்லாக ஹேரோட பிறக்கிறது, பாடி ஃபுல்லாக ஹைப்பர் ட்ரைகோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அப்நார்மலிட்டி இருந்தாலே இது ஃபேமிலியில் தொடர்கதையாக வந்துகிட்டு இருக்கிறது தான். ஸோ ப்ரொவைட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். சச் அன் அனாலிசிஸ் ஆஃப் ட்ரைட் இஸ் a several of generations of a family is called the pedigree analysis. நம்ம ஜெனரேஷன்ல இருந்து ஜெனரேஷன் வழியா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? போன ஜெனரேஷன்ல எப்படி இருந்திருக்கு, அதுக்கு முந்தின, இதுதான் பெடிகிரி அனாலிசிஸ். இன் த பெடிகிரி அனாலிசிஸ், த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ட்ரேட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஃபேமிலி ட்ரீ ஓவர் ஜெனரேஷன். ஒரு ஒரு ஜெனரேஷன்ல இருந்தும் நமக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்குன்னு நம்ம சார்ட் வச்சு தான் பார்க்க முடியுது. ஹியூமன் ரேஸில் ஜெனட்டிக் டிஸார்டரை வைப் அப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கேப் ரொம்ப அதிகம். ஒரு ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் அசால்ட்டாக ஒரு 20 இயர்ஸ் கேப் விழுந்துருது. அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு சீடோ ஒரு ஒரு இன்செக்டோலாம் பார்க்கும்போது நிறைய கிடைக்கும். இங்கே ஹியூமன் பேபிஸ் ரொம்பலாம்
பெத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு 2 டிஃபரெண்ட் ஃபேமிலில இருந்து ஒரு ஒரு மேரேஜ் நடக்குது. அப்போ அந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரிய ட்ரேஸ் பண்றது, இந்த ஃபேமிலியோட ஹிஸ்டரிய ட்ரேஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பிளஸ் ஹியூமனோட குரோமோசோம் வந்து நிறைய குரோமோசோம் 46 குரோமோசோம் அதுக்குள்ள இருக்கிற ஜீன் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்சஸ் எடுத்து இப்பதான் நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்குள்ள வந்திருக்கோம். பட் ஒரு செஞ்சுரியா ஒரு 1.5 செஞ்சுரியா நம்ம ஒர்க் பண்ணுவது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் வந்து மனுஷனுக்கு நிறைய இருக்கு. பிகாஸ் மனிதனுடைய கற்றல் ஆற்றல் வந்து ரொம்ப அதிகம். லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அதனால அவன் வந்து என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது, அப்படியே இப்ப நம்ம கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல ஒரு ஹியூமன் பாப்புலேஷன வச்சு படிக்கிறதுங்கிறது முடியாம போயிடுது. ஓகே. ஸோ இப்ப நம்ம பார்ப்போம். In the pedigree analysis, the inheritance of a particular trait is represented in the family tree over generations. In human genetics, pedigree study provides a strong tool which is utilized to trace the inheritance of a specific trait, abnormality or disease. So human geneticsல pedigree chart தான் ரொம்ப நிறைய விஷயம் ரொம்ப இட் இஸ் a strong tool. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் டு ஸ்டடி த இன்ஹெரிட்டட் டிசீசஸோ இல்லை அப்நார்மலிட்டியோ இதை பற்றியும் படிக்கிறது. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் த பெடிகிரி அனாலிசிஸ் ஹவ் பீன் ஷோன் இன் ஃபிகர் 4.13. ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். As you have studied in this chapter, each and every feature in any organism is controlled by one or the other gene located on the DNA present on the இந்த குரோமோசோம்ஸ். ஸோ இது நம்ம பார்க்க போனா, நம்ம எந்த இது படிச்சாலுமே கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜீன்லயோ, இன்னொரு ஜீன்லயோ இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். குரோமோசோம்க்குள்ள இருக்கிற இந்த ஜீன்ல. DNA is the carrier of genetic informations too. It is and transmitted from one generation to the other without any change or alteration. So DNA தான் குரோமோசோம் தான் வருது, செல்லு டிவைட் ஆகி வரும்போது, அப்போ அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அப்படியேவாக வரலாம். இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயும் வரலாம். நல்ல சேஞ்சா ரீகாம்பினன்ட் சேஞ்சா இருந்தா ஓகே. மியூட்டேஷனல் சேஞ்சா இருந்து டோட்டலா காலியாகி போறதோ, டெலீட் ஆகுறதோ, இல்ல ஆட் ஆகுறதோ எல்லாமே பிரச்சனையான ஒரு விஷயம் தான். However, changes or alteration do take place occasionally. Such an alteration or change in the genetic material is referred to as mutation. So, any change in the genetic level is called mutation. A number of disorders in human beings have been found to be associated with the inheritance of changed or altered genes or chromosomes. ஸோ நிறைய டிசார்டர்ஸு எய்தர் ஆல்டர்டு ஜீன் ஆர் குரோமோசோம்ஸ்ல இருந்து அதனால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெடிகிரி சார்ட்ல என்னென்ன சிம்பிள்னு பார்த்துருவோம். மேல் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கொயர், ஃபீமேல்னா ரவுண்டு, 6 அன்ஸ்பெசிஃபைடுனா இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப். டைமண்ட்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கும். இது அப்படியே இப்படி சாய்ச்சு வச்ச ஒரு ஸ்கொயர் ஷேப். அஃபெக்டட் இண்டிவிஜுவல்னா இது ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு பாருங்க. இது ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு கேரியர் இங்க போடல. கேரியர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கேரியர்னா மேல் கேரியர்னா இப்படி இருக்கும். இல்ல இப்படி இருக்கும். இல்ல இப்படி இருக்கும். ஃபீமேல்னா இப்படி இருக்கும். ரவுண்ட் போட்டு ஒரு ஆஃப் ஆரல்ஸ் அதே மாதிரி இப்படி போட்டு ஒரு 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 ஃபுல்லா ஆஃப் ஷேடு இப்படி இருந்தா திஸ் இஸ் மேல் கேரியர். இப்படி இருந்தா ஃபீமேல் கேரியர். ஓகே, இது இங்கே கொடுக்கல. திஸ் இஸ் ஃபுல்லி அஃபெக்டட் இண்டிவிஜுவல். இப்போ இங்கே ஒரு கோடு போட்டிருந்தா இட் இஸ் அ மேட்டிங் பார்ட்னர்.
2 கோடு இருந்தா கன்சாக்னுவஸ் மேட்டிங் பார்ட்னர். தட் இஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ள அத்தை பையன், மாமா பொண்ணு அந்த மாதிரி கல்யாணம் கட்டிக்கிறது. இப்போ இப்படி குடுத்துருக்கு பாருங்க. இவங்க பேரண்ட்ஸ். அவங்களுக்கு பொறந்திருக்க 2 குழந்தைங்க நார்மலா இருக்கு. ஆர்டர். ஃபர்ஸ்ட் பேபி ஃபீமேல் கிட், செகண்ட் பேபி மேல் கிட். இங்க பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்ட் அஃபெக்டட் டிசீஸ். இது வந்துட்டு மேல் சைல்டு இட் இஸ் அஃபெக்டட். பிகாஸ் அஃபெக்டட்னா உள்ள ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கும். இப்ப இந்த மாதிரி குடுத்து நம்பர் 5 அப்படின்னு குடுத்துருக்கிறது என்னன்னா, 5 அன்அஃபெக்டட் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாரி ஒரு சார்ட் குடுத்துருவாங்க. இதுல நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படி இருக்கு. ஸோ இதுலருந்து குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு டிசீஸ் இருக்கா? செகண்ட் குழந்தை நார்மலா இருக்கா? இல்ல கேரியரா இருக்கா? அந்த மாதிரி. ஓகே. இப்ப நாம இங்க போவோம். மெண்டேலியன் டிஸார்டர்ஸ். Broadly, genetic disorders may be grouped into two categories: Mendelian disorders and chromosomal disorders. Mendelian disorders are mainly determined by alteration or mutation in the single gene. இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மெண்டேலியன் டிசார்டர்னா எனி சேஞ்ச் இன் சிங்கிள் ஜீன். ஒரு டிஎன்ஏல ஒரே ஒரு பேஸ் பேர் மாறி இருக்கலாம். இல்ல ஒரு 4, 5 ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். அதுக்காக தான் நான் மியூட்டேஷனை முதல்ல கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லி கொடுத்தேன். ஒரு ஃப்ரேம் மாறி இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது மாறி இருந்தால் அது மெண்டேலியன் டிசார்டர். அப்படி இல்லையா, டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு, குரோமோசோம் நம்பரே சேஞ்ச் ஆயிருக்கு, ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது குரோமோசோமல் டிசார்டர். These disorders are transmitted to the offsprings on the same line as we have studied in the principle of inheritance. ஒரே லைன்ல வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. The pattern of inheritance of such Mendelian disorders can be traced in a family by the pedigree analysis. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கலர் பிளைண்ட்னஸோ இல்லை ஹீமோஃபீலியாக்கோ இருந்தா இது நம்ம பெடிகிரி அனாலிசிஸ் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இந்த இந்த ஃபேமிலி ட்ரீல இந்த டிசீஸ் இருந்திருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி, எஸ் உங்களுக்கு வரலாம், உங்களுக்கு இத்தனை குழந்தை இருந்தால் இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். Most common and prevalent Mendelian disorders are ஹீமோஃபீலியா, இதுக்கு ராயல் டிசீஸ்ன்னு பேரு. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், இது ஒரு மாதிரி பிரச்சனையா, லங்ல நிறைய அக்யூமுலேஷன் நடக்கும். பேங்க்ரியாஸ்ல ஒரு மாதிரி பேங்க்ரியாஸோட பிரச்சனை தான் இது. சரியா சுரக்காம ஃபைப்ரோசிஸ் வந்து அப்படியே சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி வர ஒரு ஒரு பிரச்சனை. சிக்கிள் செல் அனீமியா, சிக்லிங் ஆஃப் ஆர்பிசி. சிக்கிள் செல் அனீமியா, இப்போ சிக்கிள் இருக்கு இல்லையா, அரிவா இருக்கு இல்லையா, அரிவாள் மாதிரி மாறிடும். அதாவது இப்படி ஒரு நம்ம ஆர்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாதுஷா மாதிரி ஒரு ஷேப், பாதுஷா ஸ்வீட் மாதிரி. இது மாதிரி இல்லை. அதனால இப்படி இருக்கும்போது அதோட ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவே புவராயிட்டு பிரச்சனை வரும். படிப்போம் டீட்டெயிலாக. கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ்னா அவங்களுக்கு டோட்டலாக எந்த கலருமே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக அவங்களால ரெட் அண்ட் க்ரீனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்தது ஃபீனல் கீட்டோனியூரியா, இதை பற்றி நாம் அங்கே படித்தோம், பிளியோட்ராஃபியில் படித்தோம். அடுத்தது தலாசிமியா. தலாசிமியாவும் கிட்டத்தட்ட சிக்லிங் ஆஃப் ஆர்பிசி தான். ஆனால் இது சிக்கிள் செல் அனீமியான்னு சொல்ல மாட்டோம். அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். படிப்போம் டீட்டெயிலாக. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எத்தனை டிசீஸ் இருக்கோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெண்டேலியன் டிஸார்டர். It is important to mention here that such Mendelian disorders may be dominant or recessive. ஸோ எப்பவுமே அது டாமினண்ட்டாக தான் இருக்கும், இல்லை எப்பவுமே ரெசசிவாக தான் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. either this or that. By pedigree analysis, one can easily understand whether the trait in question is dominant or recessive. pedigree analysisல பார்த்துடலாம் இது, அது டாமினண்ட்டா இல்லை ரெசசிவான்னு. Similarly, the trait may also be linked to the sex chromosome as in case of hemophilia. இப்போ உங்களுக்கு ஹீமோஃபீலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செக்ஸ் லிங்க்டு, தட் இஸ் எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். கலர் பிளைண்ட்னஸும் அப்படி தான். ஆனால் இந்த தலாசிமியா, அதுக்கப்புறம் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ் லிங்கோ இல்லை ஒய் லிங்கோலாம் கிடையாது. இது வந்து ஆட்டோசோமல் டிஸார்டர்ஸ். படிப்போம். It is evident that this X-linked recessive trait shows transmission from carrier female to male progeny. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் எது எடுத்தாலும், எக்ஸ்லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா இது வந்து மேல்லையும் இருக்கும் ஃபீமேல்லையும் இருக்கும் இல்லையா, ஏன்னா 2 பேருக்குமே எக்ஸ் குரோமோசோம் இருக்குது செக்ஸ் குரோமோசோமில். ஸோ திஸ் இஸ் ஜென்ரலி ஃப்ரம் ஒரு கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். இது எப்படின்னா, இப்போது மதருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மதரில் இருந்து சன்னுக்கு,
சன்னுல இருந்து கிராண்ட் டாட்டருக்கு, கிராண்ட் டாட்டர்ல இருந்து கிரேட் கிராண்ட் சன். ஸோ இப்போ இந்த மதருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மதருக்கு கிராண்ட் ஃபாதர்ல இருந்து, மதருக்கு, அதாவது இந்த பையனோட கிராண்ட் ஃபாதர், இந்த மதருக்கு அவங்க ஃபாதர் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஓகே, இதை நான் இப்படி வைக்கிறேன். இவனுக்கு கிராண்ட் ஃபாதர், இவங்களுக்கு ஃபாதர் மட்டும். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ஜெனரேஷன் ஒரு 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 ஜெண்டர்லேருந்து இன்னொரு ஜெண்டர் அப்படியே போகிறத நம்ம யூஸ்வலாக கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலாக. Mendelian disorder, X-linked recessive trait shows transmission from carrier female to male progeny. A representative pedigree is shown in figure 4.14 for dominant and recessive traits. Discuss with your teacher and design pedigrees for characters linked to both autosomes and sex chromosomes. நம்ம இப்போ இதை படிப்போம். இங்கே பாருங்க, இவங்க வந்து affected female. ஓகேவா? affected female ரவுண்டு ஃபுல்லா. இவங்க நார்மல் மேல். இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை ஃபீமேல், செகண்டு, தேர்டு பேபி, இது ஃபோர்த் பேபி. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஒரு ஒரு பாய், 4 குழந்தைகள். அதில் 50% அன்எஃபெக்டட், 50% அஃபெக்டட். ஓகேவா? 2 ஜெண்டருமே அஃபெக்ட் ஆகியிருக்கும் பட்சத்தில் இதை நாம் செக்ஸ் லிங்க்டு சொல்ல முடியாது, ஆட்டோசோமல் தான். அதாவது செக்ஸ் லிங்க்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே உல்டாவா ஏதாவது ஒரு ஜெண்டருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே 2 ஜெண்டர்லேயுமே டிசீஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஆட்டோசோமல், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட். பாருங்க, ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரெய்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எதுக்காக இதை டாமினன்ட் ட்ரெய்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்துருச்சு, 2 பேருக்கு வரல. இப்போது இந்த இந்த பையன் இருக்காங்க இல்லையா, இந்த இந்த கேர்ள் இருக்கா இல்லையா, இந்த கேர்ள் வந்து மேரீட் டு அ நார்மல் மேல். இவன் நார்மல் மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வர அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை டிசீஸ்ட். ஓகே, திஸ் இஸ் டிசீஸ்ட். 2 நார்மல் சன்ஸு, ஒரு ஒரு கேர்ள் பேபி இஸ் இன்ஃபெக்டட், தட் இஸ் இன்ஹெரிட்டிங் த டிசீஸ். ஸோ இது வந்து டாமினன்ட் ட்ரெய்ட், எல்லா ஜெனரேஷன்லேயும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டில் இது இங்கே, அப்புறமா இங்கே. ஸோ 3 பேருக்கும் வந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் த டாமினன்ட் ட்ரெய்ட். இப்போ நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வெறும் ஒரு ஏதாவது ஒரு செக்ஸுக்கு வந்திருந்தா இத செக்ஸ் லிங்க்ல போட்டுருக்கலாம். 2 ஜெண்டருக்குமே வந்ததுனால இது ஆட்டோசோமல் டிசீஸாக கருதப்படும். இதே அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இங்க இல்லாத குழந்தைக்கு இல்ல. இவனுக்கு டோட்டலா இல்ல, டிசீஸ் ஃப்ரீ. ஈவன் டிசீஸ் ஃப்ரீ ஃபீமேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்களுக்கு பொறந்திருக்கிற 3 குழந்தையுமே நார்மல். இப்ப நீங்க இங்க இதுல பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே நார்மல். நார்மல் மேல், நார்மல் ஃபீமேல். இவங்களுக்கு பொறந்திருக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தை செகண்ட் டிசீஸு, 3வது குழந்தை டிசீஸ் இல்ல, 4வது பொண்ணு டிசீஸு, 5வது பையன் டிசீஸ் இல்ல. ஸோ உங்களுக்கு 50-50லாம் இல்ல. ஒரு 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க டிசீஸ் இல்லாம. 2 பேரும் டிசீஸ், அதுவும் 2 ஜெண்டருமே டிசீஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேஷனுக்கு டிசீஸே இல்ல. ஸ்கிப் ஆயி இன்னொரு ஜெனரேஷன்ல தான் டிசீஸே வருது. அப்படின்னு சொல்லும்போது இது ரெசெசிவ் ட்ரெய்ட்டா நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இதுலயுமே 2 ஜெண்டருக்குமே டிசீஸ் வந்திருக்கு. ரெசெசிவ் ட்ரெய்ட் ஆட்டோசோமல். ஸோ இங்க பாருங்க, இந்த ஜெனரேஷன்ல இவங்க 2 பேருமே நார்மல். ஓகே, இவனும் நார்மல், இவனும் நார்மல். இங்க இருந்து பொறந்திருக்கிற 3 குழந்தைங்கள்ல மேல் பேபி இஸ் அஃபெக்டட். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலா இருந்தும் அடுத்த ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயி, ஒரு ஜெனரேஷன் ஸ்கிப் ஆயி அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துருச்சு டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆட்டோசோமல் ரெசெசிவ் ட்ரெய்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனீமியா, இதுக்கு கொடுத்துருக்கிறது மஸ்குலார் டிஸ்ட்ராபி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டடி. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிசீஸ்க்குள்ளே போவோம். கலர் பிளைண்ட்னஸ். கலர் பிளைண்ட்னஸ்னால் சொல்லிட்டேன், எஸ்பெஷலி க்ரீன் கலர் இப்போ
கிரீன் கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ரெட் கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. முக்கியமா இந்த சிக்னல் போஸ்ட்ல இருக்கிற கலர் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு இந்த டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்கிறது, முக்கியமான கவர்மெண்ட் போஸ்டிங்ல போறது அதெல்லாம் கஷ்டம். Okay, so let us see. Color blindness. It is a sex-linked recessive. இது எக்ஸாம் கொஸ்டின் எப்போ பாரு இது ரெசசிவா டாமினண்டா எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்கோங்க. Sex-linked recessive disorder due to defect in either red or green cone of eye resulting in failure to discriminate between red and green color. This defect is due to mutation in certain genes present in the X chromosome வர disease. அதனால தான் இதை sex-linked. It occurs in about 8% of males. மேலுக்கு இது அதிகமாகவும் and ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா only about 0.4% of females. ஸோ ஃபீமேலோட இது ரொம்ப கம்மி 0.4, மேலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 8%. திஸ் இஸ் பிகாஸ் த ஜீன்ஸ் தட் லீட் டு ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் ஆன் த எக்ஸ் குரோமோசோம். ஓகே, ஸோ எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிறது தான் இதுக்கு மெயின் ரீசன். Males have only one X chromosome and female have two. The son of a woman who carries the gene has a 50% chance of being color blind. நான் உங்களுக்கு சார்ட் போட்டு சொல்லித்தரேன். The mother is not herself color blind because the gene is recessive. மதர் கலர் பிளைண்டா இருக்க மாட்டாங்க, கேரியரா. That means that it affects is suppressed by a matching dominant normal gene. A daughter will not normally be colorblind unless her mother is a carrier and her father is a colorblind. ரொம்ப ரேராக தான் இவங்களுக்கு இந்த டிசீஸ்டாகவே வராங்க, அதர்வைஸ் கேரியராக தான் இருப்பாங்க. ஏன்னா இது எக்ஸ் லிங்க்ட். இப்போது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் எக்ஸ் குரோமோசோம். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம். ஒய் குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் அ ஷார்ட் ஆர்ம். இது ஸோ இதுக்கு பேரலாக இது இல்லை. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற குரோமோசோம் திஸ் இஸ் எக்ஸ், இது ஒய். ஸோ இது ஷார்ட் ஆர்ம். இந்த மாதிரி ஒரு பேர் இல்லாத குரோமேட்டிடோட இருந்தால் இதை நம்ம ஹெமி ஜைகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ரீசன். இப்போ இது எக்ஸில் தான் இருக்குது, அது கம்பல்சரியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ, ஒன் செக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சார்ட்டாக போடுறேன் உங்களுக்கு. கலர் பிளைண்ட்னஸ் இதில் எக்ஸு எக்ஸ், ஷீ இஸ் அ ஃபீமேல், அண்ட் எக்ஸு ஒய், ஓகே, மேல் இப்படி இருக்குது. ஸோ இந்த எக்ஸில் இந்த அம்மாவுக்கு டிசீஸ் இருக்குது, இது நார்மல். இந்த அப்பாவுக்கு டிசீஸ் இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸும் சேரும்போது எக்ஸு சி கலர் பிளைண்ட் ஃபீமேல் கிட், ரெண்டு பேரும் கேரியர் இல்லை. இப்படி இருக்குது. ஸோ ஒன்றுத்தில் தான் கலர் பிளைண்ட் இருக்குது, ஆனால் இந்த ஒயில் அந்த ஜீனே இல்லை. ஸோ கம்பல்சரியாக என்ன இருக்கோ அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுவுமே கலர் பிளைண்ட் மேல். இப்போ இதுவும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸு எக்ஸ், திஸ் இஸ் கலர் பிளைண்ட் கேரியர் ஃபீமேல். இதுவும் எக்ஸு ஒய் நார்மல் சன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதருக்கு ரெண்டுமே நார்மல் மதர் இன்டு கலர் பிளைண்ட் ஃபாதர், இப்படி வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷன் போட்டு பாருங்க. எக்ஸு சி, திஸ் இஸ் ஃபீமேல் கேரியர். ஓகே, எக்ஸு ஒய் நார்மல் சன், எக்ஸு சி கேரியர், எக்ஸு ஒய் நார்மல். ஸோ இப்போது ஒரு மேலுக்கு மட்டும் இருந்தால் 50% கேரியர்,
50% normal. Okay, so in case women color blind ஆக இருந்தா, okay, 2 into father normal. Just a minute. Father வந்து நார்மலா இருக்கும் பட்சத்தில், வெரி நார்மல். இங்க பாருங்க, x xc x carrier female, x xc y color blind son, because y ல இல்ல hemizygous, xc x, this is carrier female, xcy color blind male. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேரியர் 50% அண்ட் பிளைண்ட் கலர் பிளைண்ட் 50-50. திஸ் இஸ் ஆல்சோ 50-50%. ஓகே, ஸோ இந்த மாதிரி சார்ட் போட்டுக்கோங்க எக்ஸாமில். இது மாதிரி டைரெக்டாக கூட வராது. ஒரு பையனோட கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு இது இருந்திருக்கு, ஃபாதரோட மதருக்கு இப்படி இருந்திருக்கு, அப்போ இவனுக்கு என்ன பர்சன்ட் வரும், இல்லை இது மாதிரி கொடுத்து கூட எத்தனை ரேஷியோ இருக்கும், 50-50 70-50 அப்படின்னு கேட்கலாம், 70-25 கேட்கலாம். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் அபவுட் கலர் பிளைண்ட்னஸ். அடுத்தது ஹீமோஃபீலியாவும் இதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் இட் கோஸ் லைக் திஸ். பார்ப்போம். ஹீமோஃபீலியாக்கு திஸ் செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ் டிசீஸ், திஸ் இஸ் ஆல்சோ செக்ஸ் லிங்க்ட் ரெசசிவ், which shows its transmission from unaffected carrier female to some of the male progeny has been widely studied. See, unaffected, அவங்களுக்கு டிசீஸ் இல்லை, ஆனால் கேரியர். இதில் இப்போ அஃபெக்டட், இப்போ கேரியராக இல்லாமல் டிசீஸ்டாகவே இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள் பிறக்கிறதே இல்லை, அது லீத்தல். அந்த குழந்தைங்க ஸ்டில் பார்னாக இறந்தே போயிடும், இல்லை பிறந்த உடனே இறந்துடும். ஸோ அவங்க கேரியராக தான் இருக்காங்க. ஃபீமேல் டு சம் ஆஃப் த மேல் ப்ராஜனி ஹஸ் பீன் வைட்லி, ஸோ ஃபீமேல்லேருந்து மேலுக்கு போகுது. In this disease, a single protein that is part of the cascade of proteins involved in the clotting of blood is affected. Cascade of protein, இது வந்து ஒரு 13 factor mechanism சொல்லுவோம். Cascade mechanism. ஸோ இது ஒரு 13, நம்மளோட blood clot ஆகிறது ஒரு 13 factor உள்ள ஒரு important process. ஸோ அதுதான் cascade mechanism சொல்லுவோம். அதில் ஏதாவது ஒன்றுத்துல எதர் ஃபைப்ரோனோஜன் ஃபார்ம் ஆகிறதுல அங்கேருந்து ஃபைப்ரின் ஃபார்ம் ஆகிறதோ, இல்லை த்ரோம்போகினேஸ் வர்றதோ, இந்த மாதிரி எந்த இடத்துல, இல்லை கால்சியம் உள்ள வர்றதோ, எது நடந்தாலும் blood clot ஆக எந்த ஜீனில் பிரச்சனை வந்தாலும், ஸோ இன்வால்வ் in the clotting of blood is affected. Due to this is an affected individual, a simple cut will result in non-stop bleeding. The heterozygous female, that is heterozygous பார்த்துக்கங்க, heterozygous female இங்க carrier for hemophilia may transmit the disease to sons. The possibility of a female becoming a hemophiliac is extremely rare because mother of such a female has to be at least carrier and the father should be hemophiliac, unviable in the later stage of life. So இங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபீமேல் கிட்டு டிசீஸ்டாகவே பிறக்காது, அதான் சொன்னேன், இதர் ஸ்டில் பார்ன் ஆர் பிறந்த உடனே. அப்படி பிறக்கணும்னா அப்பாவுக்கு டிசீஸ்டாகவும் அம்மா கேரியராகவும் இருக்கணும். இப்போ போன சார்ட்டை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ கம்பல்சரியாக வரும். அங்கேயும் இதே மாதிரி ஹீமோஃபீலியாக் ஜீன் போட்டு வரணும், அங்கே கலர் பிளைண்ட் போட்டு வந்திருக்கு. The family pedigree of a Queen Victoria shows a number of hemophiliac descendants as she was the carrier of the disease herself. அவங்களுக்கு அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல இல்லை, அவங்களுக்கு வந்துருச்சு. எதர் அவங்களுக்கு மியூட்டேட் ஆயிருக்கணும், அந்த அவங்க ரிசீவ் பண்ண கேமிட்டு மியூட்டேட்டடாக இருந்திருக்கணும். அங்கேருந்து அப்படியே தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு இந்த டிசீஸ் எக்ஸ்ப்ரெசிவாக வெளியே வந்துருச்சு. எஸ்பெஷலி அந்த கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் ரிலீஸ் ஆகுது. திஸ் இஸ் ஹீமோஃபீலியாக். ஹீமோஃபீலியாக்கு இன்னொரு பேர் ராயல் டிசீஸ். ஓகே, இது அப்படியே இந்த கலர் பிளைண்ட்னஸ் போட்ட சார்ட்டை மாதிரியே இங்கே வந்து ஹீமோஃபீலியாக்கு ஹெச்ன்னு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். அடுத்தது சிக்கிள் செல் அனீமியா.
This is an autosome linked recessive trait that can be transmitted from இப்போ நாம இங்க பார்த்துட்டு இருக்கிறது autosomal linked recessive இதுவும் recessive இப்போ ரெண்டு டிசீஸ் பார்த்தோம் அது ரெண்டும் செக்ஸ் linked ஹீமோஃபீலியாக் as well as the color blindness sickle cell anemia இருந்து நம்ம பார்க்குற எல்லாமே autosomal linked recessive trait that can be transmitted from parents to the offsprings when both the partners are carrier for the gene or heterosis so ரெண்டு பேருமே அதாவது both husband and wife are carriers for the gene or heterozygous. The disease is controlled by the single pair of a gene HBA and HBS. So this is the one which control the disease. HBA or HBS. Out of the three possible genotypes, only homozygous individual for HBS. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா HBS, HBS. இது வந்து கம்பல்சரியா டிசீஸ். HBA, HBS carrier. HBB, HBS carrier. இவங்க மட்டும் deceased. So, disease phenotype and heterozygous HBA, HBS individual appear apparently unaffected, but they are carrier of the disease as there is 50% probability of transmission of the mutant gene to the progeny, thus exhibiting single cell trait. So, single cell trait, இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி நான் இங்கே ஏ போட்டுட்டேன் this is the deceased, this is carrier HBA, HBA, this is normal. ஓகே ஸோ இப்போ பாருங்க இதில் கேகு கக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்கிறேன் of the mutant gene to the progeny thus exhibiting sickle cell trait. The defect is caused by the substitution of என்ன டிசீஸ்னா நேற்று சப்ஸ்டியூஷனில் டிரான்சிஷன் டிரான்ஸ்வர்ஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அங்கே இது மியூட்டேஷன் அப்படியே கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூஷன் ஆஃப் குளுட்டாமிக் ஆசிடை தூக்கிட்டு வேலைன் வரும். இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ ஜிஏஜி கேக். இந்த கேகுக்கு இப்போ இது வந்து ரெண்டுமே டிஎன்ஏ. ஓகே இது டிஎன்ஏ. இப்போ இங்கே ஜினா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதும்போது மெசஞ்சர் ஆர்என்ஏவை எழுதிட்டீங்கன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும். கேகுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு டிஎன்ஏ எழுதணும். இப்போ ஜினா சி, ஏனா டி அண்ட் திஸ் ஜினா சி. ஓகேவா? இப்போ இது ஒரு 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 ஸ்ட்ராண்ட். இன்னொரு ஸ்ட்ராண்ட் இதில் இருக்கும் இல்லையா ஜிஏஜி. ஸோ இப்படி போட்டால் இது கேக். கேக்ன்னு வந்தால் ஜிஏஜி கோட் ஃபார் குளுட்டாமிக் ஆசிட். திஸ் இஸ் த ஒன். இப்போ இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ இங்கே எழுதி பாருங்க உங்களுக்கு புரியும். ஜியூஜி கக். இப்போ இதுக்கு டிஎன்ஏ என்ன எழுதியிருப்பீங்க சி, யூனா இங்கே ஏ, டி கிடையாது. ஸோ இங்கே சி. இப்போ இங்கே ஏனா இங்கே நம்ம டீல போட்டிருப்போம் இன்னொரு ஒரு டிஎன்ஏக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ராண்டுக்கு. ஸோ இங்கே ஜிடிஜி. இங்கே பாருங்க இந்த டீயும் இந்த ஏவும் இந்த ஏடி ரீப்ளேஸ் ஆனதுனுடைய பலன் என்னன்னா கக் வந்தா ஜியூஜி வந்தா அது கோட் பண்ற அமினோ ஆசிட் இஸ் வேலைன். Okay, so instead of producing glutamic acid they'll be producing valine. இப்போ glutamic acid போட்டு வந்திருந்தா அழகா ஒரு பாதுஷா மாதிரி ஒரு ஒரு ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதை விட்டுட்டு இப்போ வேலைன் அதாவது 6th பிளேஸில் 1 2 3 4 5 6th பிளேஸில் வேலைன் வந்ததுனால இட் இஸ் ஃபார்மிங் த சிக்கிள் cell anemia, sickling of RBC. So, and the saturation between RBC and oxygen is cut off. So, ரொம்ப அனீமிக்கா அப்படியே போயிட்டு இருக்கும். இங்கே பாருங்க இது this is the micrograph of the red blood cells and the amino acid composition of the relevant portion of beta chain of hemoglobin. From the normal individual, this is normal and this is the from an individual with sickle cell anemia. So, substitution of glutamic acid, GLU by valine at the 6th position. இது ரொம்ப முக்கியம். Of the beta globin chain. இதில் திடீர்னு alpha கொடுத்தா அது தப்பு. Of the hemoglobin molecule. The substitution of an amino acid in the globin protein results due to the single base substitution at the 6th codon of the beta globin gene from GAG to GUG.
சிக்ஸ்த்தில் மாறிடுச்சு. The mutant hemoglobin molecule undergoes polymerization under low oxygen tension, causing the change in the shape. So it undergoes change. அதனால low oxygen tension ஆகி it is forming the shape RBC from biconcave disc shape to it is a sickle like ஸ்ட்ரக்சர். சிக்கல் லைக்னா அரிவாள் மாதிரி. நம்ம இந்த இதெல்லாம் அறுப்போம் அறுவடைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். அந்த அரிவாள் ஷேப்ல மாறிடுச்சு. அதுதான் சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியானா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேக் டு குளுட்டாமிக் ஆசிட் டு வேலைனா மாறிச்சு. 6th பொசிஷன் பீட்டா செயின்ல வருது. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் அன் ஆட்டோசோமல் ரெசசிவ் டிஸார்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஃபீனைல் கீட்டோனியூரியா. ஃபீனைல் கீட்டோனியூரியா அப்படின்னு போனீங்கன்னா, இதை நம்ம ஏற்கனவே நிறையவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை படிச்சுக்குவோம். திஸ் இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் இஸ் ஆல்சோ இன்ஹெரிட்டட் ஆஸ் தி ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரெய்ட். இதுவுமே ஆட்டோசோமல் ரெசசிவ். தி அஃபெக்டட் இண்டிவிஜுவல் லேக்ஸ் அன் என்சைம் தட் கன்வெர்ட்ஸ் அமினோ ஆசிட் ஃபீனைலலானைன் டு டைரோசின். என்ன என்சைம்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். phenylalanine hydroxylase. இந்த என்சைம் வந்தாதான் phenylalanine will be converted to tyrosine. In case if it is absent, okay, in case of the absence of phenylalanine hydroxylase, phenylalanine will be converted into phenylpyruvic acid. Okay, this is the thing, phenylpyruvic acid. As a result of this, phenylalanine is accumulated and converted into phenylpyruvic acid. ஸோ இங்கே அந்த என்சைம் இல்லை, அதனால் அது டைரோசினாக மாறலை, ஃபீனைல் பைருவிக் ஆசிடாக மாறி அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸ். அக்யூமுலேஷன் ஆஃப் தீஸ் இன் பிரெயின் ரிசல்ட்ஸ் இன் மென்டல் ரிட்டார்டேஷன். தீஸ் ஆர் ஆல்சோ எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ யூரின் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் புவர் அப்சார்ப்ஷன் பை கிட்னி. ஸோ யூரின் வழியாகவும் வருது, அங்கே அப்சார்ப்ஷன் தப்பாகிறதுனால excess phenylpyruvic acid accumulate in the brain that causes mental retardation and other problems too. This is phenylketonuria. தலாசிமியா அடுத்த டிசீஸ், குரோமோசோமல் மெண்டேலியன் டிஸார்டரில். தலாசிமியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா தலாசிமியா, பீட்டா தலாசிமியா, காமா கூட இருக்குது. நம்ம புக்கில் அது கொடுக்கல. ஆல்ஃபா பீட்டா 2 கொடுத்துருக்கு. அதனால தலாசிமியா மேஜர் இருக்குது, மைனர் பற்றி பேசலை. அதை பற்றி நாமளும் படிக்க வேணாம். எந்த குரோமோசோமில் வருது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு. இதுவுமே சிக்லிங் தான். எனிதிங் சேஞ்சஸ் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி இஸ் கால்டு சிக்லிங். அது உங்களுக்கு சிக்கிள் செல் அனீமியா, அது மெட்டபாலிக்லேயே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே நம்பர் குறையும், அதுதான் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்னு பிரிப்பாங்க, படிப்போம். This is also an autosomal linked recessive blood disease transmitted from parents to the offsprings when both the partners are unaffected carrier for the gene. Both the partners are unaffected, அது ஞாபகம் வச்சுக்கணும். unaffected but carrier for the gene. ஸோ இது நீங்கள் அப்படியே போட்டு பார்த்துக்கலாம். அந்த லிங்க் கொடுத்தேன் இல்லையா, தட் இஸ் கலர் பிளைண்ட்னஸில், அதே மாதிரி சார்ட் போட்டு பார்த்துக்குங்க கேரியராக இருந்தால். The defect could be due to either mutation or deletion. Mutate ஆயிருக்கணும், deletion, which ultimately results in reduced rate of synthesis of one of the globin chains, alpha and beta chain, that make up hemoglobin. Hemoglobinல நமக்கு 2 alpha இருக்கு, 2 alpha, 2 பீட்டா செயின்ஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று டெலீட் ஆயிருக்கணும் அதில். அப்போ அது சிந்தசைஸ் பண்ணுற பர்டிகுலர் ஆர்பிசி கவுண்ட்டு அது எல்லாமே குறைஞ்சிருக்கும். திஸ் காசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிக்யூல் ரிசல்ட்டிங் இன்டு அனீமியா விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த டிசீஸ். தலாசிமியா கேன் பி கிளாசிஃபைட். ஸோ இது குறைஞ்சதுனால ஹீமோக்ளோபின் தானே உங்களுக்கு ஓட்டுவோட பைண்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து வர பிரச்சனை இது.
so resulting in anemia, which is characteristic of the disease. Thalassemia can be classified according to which chain of the hemoglobin molecule is affected. எந்த hemoglobin molecule affect ஆகுதோ அதை வச்சு தான் அது ஆல்ஃபா தலாசிமியாவோ இல்லை பீட்டா தலாசிமியாவோ நம்ம சொல்கிறோம். ஆல்ஃபா தலாசிமியா production of alpha globin chain is affected, while in beta thalassemia production of beta globin chain is affected. Alpha thalassemia is controlled by two closely linked genes. So பார்த்தீங்கன்னா ரெண்டு closely linked genes. க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படி ஞாபகம் வச்சு பாருங்கள், ரீகாம்பினேஷன் பர்சன்டேஜ் குறையும். த மோர் லிங்கேஜ் த வெரி லெஸ் ரீகாம்பினேஷன். ஸோ ரெண்டு ஜீன் அப்படின்னு சொன்னால் 4 அலீல் இருக்கணும், HbA1 and HbA2 and on chromosome 16. ஸோ ஆல்ஃபா தலாசிமியா வந்து குரோமோசோம் 16க்கு of each parent, and it is observed due to mutation or deletion of one or more of the 4 genes. So ரெண்டு gene from one parent, ரெண்டு gene from another parent. So ரெண்டு other parent, அதாவது அம்மாக்கு 2 அப்பாக்கு 2 4 genes இருக்கு. அப்ப ரெண்டு ஜீன்னா உங்களுக்கு 4 அலீல், 4 ஜீன்னா 8 அலீல்ஸ் இருக்கு. அதுல எது மாறிச்சு என்ன போச்சுன்னு தெரியாது. அதுல சேஞ்ச் டெலியூட் ஆயிருந்தாலும் குரோமோசோம் 16ல அது ஆல்ஃபா. The more genes affected, the less alpha globin molecule produced. நிறைய ஜீன் அஃபெக்ட் ஆகியிருந்தா அதில் உங்களுக்கு லெஸ் ஆல்ஃபா ஹீமோக்ளோபின் மாலிக்யூல்ஸ் குறையுது, globulin molecules. While beta thalassemia is controlled by a single gene, HBB, on chromosome 11. ஒரே ஒரு ஜீனு, ஈச் பேரண்ட் அண்ட் அக்கர்ஸ் டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் ஒன் ஆர் போத் த ஜீன். ஒன்று நடந்திருக்கலாம், ரெண்டுத்துலையுமே பிரச்சனை வந்திருக்கலாம். தலாசிமியா டிஃபர்ஸ் ஃப்ரம் சிக்கிள் செல் அனீமியா இன் தட் த ஃபார்மர் இஸ், தட் இஸ் தலாசிமியாவை பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் நம்பர் குறையுது, ஏறுது டெலிஷன் மியூட்டேஷனில். அட் த சேம் டைம் சிக்கிள் செல் அனீமியா பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷனே மாறுது, அது குவாலிட்டேட்டிவ், synthesizing too few globin molecule, while the later is qualitative problem of synthesizing incorrectly functioning globin. ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும்போதே தப்பாகவே ஃபார்ம் ஆகுது. இங்கே சிக்கிள் செல்லில் ராங் ஃபார்மேஷன், அது குவாலிட்டியே மாறிடுச்சு. இதில் குவான்டிட்டி, தட் இஸ் ப்ரொடக்ஷன் வந்து லெஸ். இதில் நிறைய ஜீன் அஃபெக்ட் ஆகிருந்தால் ரொம்ப கம்மியான ஆல்ஃபா குளோபின் இல்லாட்டி பீட்டா குளோபின் ஃபார்மேஷன். ஸோ இதெல்லாம் சேர்த்து தலாசிமியா இஸ் அ குவான்டிடேட்டிவ் டிஸார்டர் அண்ட் சிக்கிள் செல் அனீமியா இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிஸார்டர்னு படிக்கணும். சிக்கிள் செல் அனீமியாவுக்கு வந்து கேக் டு கக், அதுதான் ஒரு சேஞ்ச். தலாசிமியானா 2 குரோமோசோம், ஒரு குரோமோசோம் 16, இன்னொரு குரோமோசோம் 11. ஒரு குரோமோசோம்ல 2 ஜீனு, ஒரு பேரண்ட்டுக்கு 2 அப்படின்னா 2 பேரு சேரும்போது 4 ஆயிடுச்சு. அப்போ 2 குரோமோசோம், சாரி 2 ஜீனு 4 அலீல், 4 ஜீனு 8 அலீல். அப்புறம் இன்னும் இந்த பக்கம் 2 ஒரே ஒரு ஜீனுனா இன்னொரு பேரண்ட்டுக்கு இன்னொரு ஜீன், ஸோ 2. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த தலாசிமியா படிக்கும்போது. அடுத்ததா இது எல்லாமே மெண்டேலியன் டிஸார்டர். ஸோ மெண்டேலியன் டிஸார்டர் அப்படின்னு சொன்னாலே ஜீனு டிஎன்ஏ அவ்வளோதான், குரோமோசோமுக்குள்ளே வரல. குரோமோசோம் சேஞ்ச் ஆக போகிறதெல்லாம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகே, chromosomal disorders. The chromosomal disorders, on the other hand, are caused due to absence or excess or abnormal arrangement of one or more chromosome. Abnormal arrangement, excess குறையிறது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கூட மாறி இருந்துச்சு, நேற்று நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டெலிஷன், டூப்ளிகேஷன், டிரான்ஸ்லோகேஷன், அந்த மாதிரி எல்லாம். ஃபெயிலியர் ஆஃப் செக்ரிகேஷன் ஆஃப் chromatid during cell division cycle results in the gain or loss of chromosome called aneuploidy. Euploidy, aneuploidy பார்த்தோம் நேத்து. euploidyனா full set, aneuploidyனா ஒன்று. aneuploidyனா either adding 1 or 2 trisomy, double trisomy எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி either 1 or 2. For example, Down syndrome results in the gain of extra chromosomes 21. So this is called 21 trisomy. டவுன் சிண்ட்ரோம்க்கு இன்னொரு பேர் 21 ட்ரைசோமி. ஸோ இங்கே நீங்கள் டவுன்னு படிச்சிங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் நிறைய பேர் இருக்கு. 21 ட்ரைசோமி. ட்ரைசோமினா என்னன்னு தெரியும், 2 + 1 இந்த மாதிரி 2n + 1. இது ஒரு பேரு இல்லையா, மேங்குலாய்ட்.
பேபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மங்கோலிசம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த 3 பேரு இந்த குழந்தைகளுக்கு இருக்கு. Turner syndrome results due to loss of an X chromosome in human females. இதுவும் நம்ம பார்த்தோம். டர்னர்ஸ்ல 2n-1. ஸோ நமக்கு 46க்கு பதில் 45 குரோமோசோம் இருக்கும். தட் இஸ் XO, செக்ஸ் லிங்க்டு இது. ஓகே. Failure of cytokinesis after telophase stage of cell division results in increase in a whole set of chromosome in an organism, and this phenomenon is known as polyploidy. This condition is often seen in plants. So பாத்தீங்கன்னா polyploidy na more number of chromosomes, autopolyploid, allopolyploid, அப்புறம் நம்ம triticum, durum அதோட நேத்து பார்த்தோம் இல்லையா, triticale, secale, serialோட சேர்ந்தது exoploid. அந்த மாதிரி ஸோ காமன் இட் இஸ். என்னன்னா உங்களுக்கு ஒரு சைட்டோகைனசிஸ் நடக்காத பட்சத்தில் அப்படியே கேரியோகைனசிஸ் அதுலேயே திருப்பி ஒரு செட் அப்படியே போய் ப்ளாய்டி இன்க்ரீஸ் ஆகுறது பாலிப்ளாய்டி. Okay, the total number of chromosome in a normal human cell is 46, 23 pairs. Out of these, 22 pairs are autosomes. இதெல்லாம் நம்ம அங்கிருந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ல இருந்து. And one pair of chromosomes or sex chromosome. Sometimes, though rarely, either an additional copy of a chromosome may be included in an individual, or an individual may lack one of any one pair of chromosome. இது நடக்கலாம். ஒன்று ஆட் ஆகலாம் இல்லை டெலீட் ஆகலாம். These situations are known as trisomy or monosomy of chromosome respectively. Such a situation leads to very serious consequences in the individual. Down syndrome, Turner syndrome, Klinefelter syndrome are common examples of chromosomal disorder. இப்போ நம்ம டவுன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம நேற்றே அந்த மியூட்டேஷன்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோனோசோமின்னா என்ன, ட்ரைசோமிலாம் என்னன்னு. இப்போ டவுன் syndrome. The cause of this genetic disorder is the presence of an additional copy of the chromosome number 21. இது நம்ம யூஸ்வலாக டவுன் syndrome நம்ம படிக்கும் போதே நான் disjunction of 21st குரோமோசோம் அப்படின்னு படிப்போம். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, இப்போ பாருங்க, திஸ் இஸ் த குரோமோசோம். ஓகே, இதில் இப்போ ஒரு பேர் இருக்குது. இதில் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இவன் ரெண்டும் நான் சிஸ்டர் குரோமேட்டிட். இதுக்குள்ளே இப்படி எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இப்போ இது ஜங்ஷனில் இருக்குது, ஜங்ஷன் பாயிண்ட். எப்போ இது டிஸ்ஜங்க்ட் ஆகணும்? இப்போ இது டெர்மினலைசேஷன், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ்லாம் வரும்போது டயாகைனசிஸ் லாஸ்ட் ஸ்டேஜில் இது பிரியும். அது டிஸ்ஜங்ஷன். பிரிஞ்ச பிறகு, ஓகே, பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சா மட்டும்தானே இந்த குரோமோசோம், அதாவது இந்த குரோமோசோம் ஒரு செல்லுக்கும் இந்த குரோமோசோம் ஒரு செல்லுக்கும் போக முடியும். இது பிரியலை அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்ஜங்ஷன். இது ரெண்டும் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை விடவே இல்லை. அது நான் டிஸ்ஜங்க். அப்படின்னா ஒரு கேமெட்டுக்கு இந்த செட்டு ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவும் இன்னொரு கேமெட்டுக்கு ஒரு குரோமோசோம் கம்மியாகவும் வந்துடுது. ஸோ இது எக்ஸ்ட்ரா வந்தது, இந்த 21st குரோமோசோம் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் because of non-disjunction of 21st chromosome. You look at this picture, first, second, third, fourth, fifth, sixth, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21st. இது வந்து எக்ஸ் குரோமோசோம் அண்ட் இது வந்து எக்ஸ். லுக் அட் இயர். இப்போ இது எல்லாமே 1 2 2 2 2 2 2வா இருக்கு. இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ், ஐ கேன் ஃபர்ஸ்ட் கலர், ஐ ஷுட் டேக் அ குட் கலர் so that you can easily identify. Okay, I go with, see, 1 2 3 chromosomes இருக்கு பாருங்க. So more than a pair, that is one chromosome extra in the 21st chromosome. எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த மாதிரி வர குழந்தைங்க எப்படி இருக்கும்னு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பேக் ஆஃப் ஹெட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக, பேக்கில் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து பெருசாக ப்ராட் ஃப்ளாட் ஃபேஸு. அதுக்கப்புறம் இங்கே பிக் அண்ட் ரிங்கிள்டு டங் வந்து ஒரு மாதிரி மடிஞ்ச மாதிரி, வாய் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் எப்பவுமே. ஹார்ட் டிசீஸ் இருக்கும், ப்ரீடிங் கம்மியாக இருக்கும். மெனி லூப்ஸ் ஆன் த ஃபிங்கர் டிப்ஸ், பாம் க்ரீஸ், லைன் வந்து பாமில் ஒரு லைன் இருக்கும், இல்லை ஒரு லைன் கூட இல்லாமலும் இருக்கலாம்.
காது கொஞ்சம் கண்ணோட இத வச்சு குறைவா இருக்கும் இவங்களுக்கு. டாக்ஸ் ஆர் பார்க்கிங். ஸோ 1 ஆர் 2 1 லைன் இருக்கும். இல்லாட்டி பாம்ல ரேகையே கூட இல்லாமல் இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு பொறந்த உடனே அழமாட்டாங்க. ஸோ லங் வால்யூமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெறைய பார்க்கும்போதே அந்த கண்ணோட ஃபிஷர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். நேசல் போன் கொஞ்சம் சப்பையா இருக்கும். இப்ப பார்ப்போம். Down syndrome. The cause of this genetic disorder is the presence of an additional copy of the chromosome number 21. So, trisomy of 21. This disorder was first described by Langdon Down 1866ல இவர் சொன்னதுனால இவரோட பேரே இந்த டிசீஸ்க்கு வச்சிருக்காங்க. The affected individual is short statured with a small round head, furrowed tongue, and partially open mouth. Palm is broad with characteristic palm crease. Physical, psychomotor, and mental development is retarded. கம்பல்சரியா இவங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும். ஃபியூச்சர்ல அல்ஷைமர்ஸ் வரதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது Klinefelter syndrome. This genetic disorder is also caused due to the presence of an additional copy of X chromosome, resulting in a karyotype of 47. ஓகே, இது நான் நேத்தே உங்களுக்கு போட்டேன். 44 plus X plus Y, that is XXY. Such an individual has overall masculine development. They are male, Y chromosome இருக்கிறதுனால. However, the feminine development of breast, மென்னுக்கு வந்து breast இருந்தா அதை gynecomastia சொல்லுவோம். So this one is also expressed. Such individuals are sterile. So இங்க கொடுத்திருக்காங்க picture. So this is the thing wherein they have breast development, but genital எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அவங்க ஸ்டிரைலா இருக்காங்க. This is very important. டாலா இருப்பாங்க. நிறைய Klinefelters are very tall, lean, body hairே இருக்காது அவங்களுக்கு. செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸே இருக்காது. அதுதான் பெரிய இது. ஒன் குரோமோசோம் இதுவுமே ட்ரைசோமி, பட் செக்ஷுவல் ட்ரைசோமி இது. அடுத்தது டர்னர் syndrome. Such a disorder is caused due to the absence of one of the X chromosome, 45 with XO. And such females are sterile as ovaries or rudimentary besides other features including lack of other secondary sexual characters. டர்னர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒய்யும் கிடையாது எக்ஸோவும் கிடையாது. தட் இஸ் 44 ஆட்டோசோம் பிளஸ் எக்ஸ் இது வந்து நார்மல். இங்க 44 பிளஸ் எக்ஸ்ஓ ஒன்று இல்லவே இல்லை. ஸோ சச் ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்டிரைல். ருடிமெண்டரி ஓவரி இருக்கும். ஸோ ஓவரி ரொம்ப குட்டியாக இருக்கும். தே cannot மேக் பேபிஸ் and feature including lack of other secondary sexual characters too. பார்க்கும்போதே கொஞ்சம் தெரியும். ஷார்ட் ஸ்டேச்சரா, பேச்சு அதெல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்கலாம். So these are all the chromosomal disorders. It's mental disorderல வரல. chromosome number increase or deleted one or excess அந்த மாதிரி. So that's all about the genetic disorder. Of course இந்த லெசனே முடிஞ்சிருச்சு இந்த டாபிக்கோட. நம்ம எப்பவும் போல சம்மரியை படிச்சிருவோம். ஏன்னா அவ்வளோ முக்கியம் இந்த லெசன்ல. சில வார்த்தைகள் இப்போ கேரியோடைப்பிங்கிற வார்த்தை எங்கேயுமே உள்ள இல்லை, ஆனால் பின்னாடி வரும் இந்த டாபிக்ல. இப்போ நாம அப்படியே இந்த சம்மரியில முதல்ல இருந்து என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஜிஸ்டா படிச்சோம்னா இந்த லெசன் ஒரு வழியா இந்த வீடியோவோட முடிஞ்சிரும். பார்ப்போம். Summary. Genetics is a branch of biology which deals with the principles of inheritance and its practices. Progeny resembling the parents in morphological and physiological features has attracted the attention of many biologists. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு கிரேசியாக தான் இருந்திருக்கு. எப்படி வந்து ஒரு குழந்தைகள் அப்பா அம்மாவை போல இருக்கு, ஒரு ஒரு மரம் இங்கிருந்து வந்தால் அதே மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. Mendel was the first to study this phenomenon systematically. While studying the pattern of inheritance in pea plants of contrasting characters, Mendel proposed the principles of inheritance, which are today referred to as Mendel's law of inheritance. He proposed that the factors later named as genes, factors தான் பின்னாடி genes நம்ம சொல்றோம், regulating the characters are found in pairs known as alleles.
contrasting pairs. He observed that the expression of the characters in the offsprings follow a definite pattern in different first generation F1, second F2, and so on. Some characters are dominant over other. The dominant characters are expressed when factors are in heterozygous condition too, and so this is called law of dominance. The recessive characters are only expressed in homozygous condition. Recessive characters express only during homozygous nature. The characters never blend in heterozygous condition. A recessive character that was not expressed in heterozygous condition may be expressed again when it becomes homozygous. Second generation. Hence, characters segregate while formation of a gamete. So, characters are tend to segregate. That is called law of segregation. And not all characters show true dominance. Some characters show incomplete and some show codominance. When Mendel studied the inheritance of two characters together, it was found that the factors independently assort and combine in all permutation and combination law of independent assortment. பெர்மியூட்டேஷன்னா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 4 கேமீட் இருந்தா தட் இஸ் 4 2 2 கேரக்டர் இருந்தா 4 கேமீட்டும் 3 கேரக்டர் இருந்தா 4 + 4 8 கேமீட் ஃபார்ம் ஆனதெல்லாம் போட்டு காமிச்சேன். அதுதான் இங்க பெர்மியூட்டேஷனா பிரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. Different combinations of gametes are theoretically represented in a square tabular form known as Punnett square. The factors now known as gene on chromosome regulating the characters are called the genotype, and the physical expression of the character is called phenotype. This is genotype and this is phenotype. After knowing that the genes are located on the chromosomes, a good correlation was drawn between Mendel's law, segregation and assortment of chromosomes during meiosis. The Mendel's laws were extended in the form of chromosomal theory of inheritance. Later, it was found that Mendel's law of independent assortment does not hold true for the genes that were located on the same chromosome. So, பின்னாடி கண்டுபிடிச்சாங்க அவர் சொன்ன விஷயங்கள் ஒரே குரோமோசோம்ல இருக்கிற ஜீனுக்கு ஒத்து போகவில்லை. These genes were called as linked genes. Closely located genes are sorted together and distantly located genes due to recombination. Distantly இருந்தா recombination are sorted independently. Linkage maps therefore corresponded to arrangement of genes on a chromosomes. இதை நம்ம இவங்க பண்ணாங்க தட் இஸ் தாமஸ் அண்ட் மார்கன் அதுக்கப்புறம் ஸ்டூட்வேண்ட் அவரோட ஸ்டூடெண்ட் பண்ணது அதுல இருந்து தான் இன்னைக்கு ஜெனட்டிக் மேக்கப் ஜீனோம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றது எல்லாமே ஜீன் மேப் தான் இதெல்லாம் அங்கேயே பார்த்தோம் many genes were linked to sexes also and called as sex linked genes. The two sexes male and female were found to have a set of chromosomes which were common and another set which was different. The chromosomes which were different in two sexes were named as sex chromosomes. The remaining set was named as autosomes. In humans, a normal female has 22 pairs of autosomes and a pair of sex chromosome XX. A male has 22 pair of autosomes and a pair of sex chromosome as XY. In chicken, sex chromosome in male are ZZ and female it is ZW. So in birds, female is the one who determine the sex. Mutation is defined as change in the genetic material. A point mutation is a change of a single base pair in DNA. Sickle cell anemia is caused due to change of one base pair in the gene coding for beta chain of hemoglobin. Inheritable, that is sixth position la இருக்கிற glutamic acid is changed. Inheritable mutations can be studied by generating a pedigree of a family. Some mutation involve changes in whole set of chromosomes. Polyploidy or change in a subset of chromosomes, chromosome number, aneuploidy. This helped in understanding the mutational basis of genetic disorders. Down syndrome is due to trisomy of chromosome 21, 21st trisomy, where there is an extra copy of a chromosome 21, and consequently, the total number of chromosome become 47. So for them, the 21st chromosome is changed, and so the number is increased. In Turner's syndrome, one X chromosome is missing and the sex chromosome is of X0, XO. And in Klinefelter syndrome, the condition is double XY.
These can be easily studied by analysis of karyotypes. Karyotyping na chromosome பத்தி படிக்கிறது. குரோமோசோமை எடுத்து அதை அலைன் பண்ணி டைப்பிங் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதில் எது டெலீட் ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம இந்த டவுன் சிண்ட்ரோமில் இருக்கிறத பார்த்தது கேரியோடைப்பிங் தானே. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த என்டையர் லெசன். டைஹைப்ரிட், மோனோஹைப்ரிட், அப்புறம் ஜீன் இன்டராக்ஷன்ஸ் பார்த்தோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் அதில் பார்த்தது, பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே பெடிகிரி அண்ட் டிசீஸ், மியூட்டேஷன் அண்ட் தென் டிசீசஸ். That's all about this particular chapter. Such a big chapter with so many concepts and நிறைய நிறைய விஷயங்கள் நீங்க ஜெனட்டிக்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நாம பார்த்ததெல்லாம் குரோமோசோமல் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். நாம நெக்ஸ்ட் வீடியோல மாலிகுலர் ஜெனட்டிக்ஸோட சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.